नमो विघ्नेश्वरमहं वन्दे सिद्धार्थप्रदायहं शैलात्मजातुतं देवं निर्विघ्नार्धं गणाधिपम् ஓம் காம் கம் கணபதயே நமஹ. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான துர்மகி நாம சம்பத்சரம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஹேமந்த ருது மார்கழி 17 ஜனவரி 1 2017 ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷம் திருத்தியை திதி பிற்பகல் 3:10 வரை. பிறகு சதுர்த்தி திதி திருவோணம் நட்சத்திரம் மாலை 4 மணி வரை. பிறகு அவிட்டம் நட்சத்திரம். ஹர்ஷனம் நாம யோகம், கரசை நாம கரணம். இன்றைக்கு ஆங்கில புத்தாண்டு. இந்த ஆங்கில புத்தாண்டில் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று வேண்டி கேப்டன் தொலைக்காட்சி சார்பாக கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நவகிரக நிலைகள்: சிம்மராசியில் ராகு, கன்னியா ராசியில் குரு, விருச்சிக ராசியில் புதன் சனீஸ்வரன், தனுர் ராசியில் சூரியன், மகர் ராசியில் சந்திரன், கும்பராசியில் அங்காரகன் சுக்கிரன் கேது. மகர் ராசியில் இருக்கும் சந்திரன் நாளை அதிகாலை 4:04 கும்பராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இப்பொழுது ஆங்கில வருடத்தினுடைய 2017 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். ஆங்கில புத்தாண்டுடைய பலன்களை சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டு கோள்களை வைத்து சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. அதாவது தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு வெண்பா உண்டு, இந்த வருடத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் என்று அதை வைத்தும், பிறகு வருட பிறப்பு தொடங்கக்கூடிய காலத்தை வைத்தும் பலன்களை கூறுவோம். குரு பயிற்சி சனி பயிற்சி என்று சொல்லும் பொழுது ஒரு ராசிக்கு குரு பிரவேசமாகக்கூடிய இடம், பிரவேசமாகக்கூடிய நாள், அன்றைய நாளில் இருக்கக்கூடிய யோக நிலைகள், இதை வைத்து கூறுவோம். ஆங்கில புத்தாண்டுடைய பலன்களை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டு கோள்களை வைத்து குரு சனி ராகு கேது இவர்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பலன்களை பார்ப்போம். அப்படியாக குரு பகவான் இந்த ஆண்டு கன்னியா ராசியில் பிரவேசிக்கின்றார். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி துலா ராசிக்கு அவர் பிரவேசம் ஆகின்றார் கன்னி ராசியில் இருந்து. இடையிலே ஜனவரி 16ஆம் தேதியிலிருந்து மார்ச் 10ஆம் தேதி வரை துலா ராசியில் இருப்பார். கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு அதிசாரமாக சென்று பிறகு வக்ரமாகி மறுபடியும் கன்னி ராசிக்கு வந்து விடுகின்றார். அவருடைய பயிற்சி செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி. இந்த குருவுடைய பயிற்சி அவருடைய இடத்தை வைத்தும். பிறகு சனி பகவான் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி மார்கழி 4 தனுர் ராசிக்கு பிரவேசமாகின்றார். அதுவரையில் விருச்சிக ராசியிலேயே அவருடைய சஞ்சாரம் இருக்கும், இந்த சனியுடைய இடத்தை வைத்தும். பிறகு ராகு கேது, ராகு பகவான் இந்த ஆண்டு சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். ஜூலை மாதம் 27ஆம் தேதி கடகராசிக்கு பிரவேசமாகின்றார். அதே தேதியில் கேது பகவான் கும்பராசியிலிருந்து மகர் ராசிக்கு பிரவேசம் செய்வார். இந்த 4 ஆண்டு கோள்கள் என சொல்லப்படக்கூடிய பெரிய கோள்கள் இருக்கக்கூடிய இடத்தை, செய்யக்கூடிய சஞ்சாரத்தை வைத்து 2017ஆம் வருடத்தில் 12 ராசிகளுக்கும் நடக்கப் போகும் பலாபலன்களை, ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த 2017ஆம் ஆண்டு உங்களுக்கு கடினமான உழைப்பிற்கு பலன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையும். 6ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். ஜனவரி முதல் மார்ச் வரை 7ஆம் இடத்திற்கு வந்து மறுபடியும் 6ஆம் இடத்திற்கு சென்று விடுகின்றார். 6ஆம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய காரணத்தினால் கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியம். செய்யக்கூடிய விஷயத்திலே முழு கவனத்தோடு இருக்க வேண்டும், முழு மனதோடு ஈடுபட வேண்டும். அளவுக்கு அதிகமான ஆசைகள் இருக்கக்கூடாது. தேவையற்ற கடன் வாங்குவது, பிறரை விரோதம் செய்து கொள்வது, ஆரோக்கியத்தில் அக்கறை இல்லாமல் இருப்பது, இவற்றை அறவே தவிர்க்க வேண்டும். செப்டம்பர் மாதம் குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வரும்போது மிகச்சிறந்த நல்ல பலாபலன்கள் உங்களுக்கு கிடைப்பதாக அமையும். சனி பகவானுடைய சஞ்சாரம் இந்த ஆண்டு முழுக்க டிசம்பர் 19 வரை அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்றது. அஷ்டம சனி உங்களுக்கு நடக்கின்றது. எனவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வேகம் வேண்டாம். எந்த விஷயத்திலையும் வேகத்தை விடுத்து விவேகத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். சாகசங்கள் புரிவது, பிறருக்காக தெரியாத விஷயங்களை செய்வது என்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. 8ஆம் இடத்திலே சனி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஒரு விஷயத்தில் விபரீதம் உண்டு, அதாவது ரிஸ்க் எடுப்பது என்று கூறக்கூடிய விஷயங்களை தவிர்க்க வேண்டும். விபரீத விஷயங்களை அறவே தவிர்ப்பது நல்லது. உள்ளுணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பெரியவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் நடக்க வேண்டியது அவசியம். அப்படி இருக்கும்போது அஷ்டம சனியுடைய பாதிப்புகளிலிருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும். இந்த ஆண்டு இறுதியில் தான் அவர் தனுர் ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அதுவரையில் அஷ்டமஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கின்றார்.
அப்படி செய்யும்போது அஷ்டமத்திலே சனி இருக்கும்போது எவர் ஒருவர் கடுமையான உழைப்பு, நேர்மையான நடத்தை, நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் செய்கின்றாரோ அவருக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். ராகு கேது 5-11 இருக்கின்றது. ஜூலை மாதத்திலே 4-10 இடத்திற்கு வரப்போகின்றது. குழந்தை இடத்திலே நல்ல அணுகுமுறை தேவை. பட்டாம்பூச்சியை அதுக்கு பிடித்தால் இறந்துவிடும், அதை லேசாக பிடித்தால் பறந்துவிடும் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட சரியான அணுகுமுறையை பிள்ளைகளிடத்தில் நீங்கள் காண்பிக்க வேண்டியது அவசியம். 11ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் பெரியவர்களுடைய சொல்படி நடப்பது, அவர்களுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்வது நல்லது. இப்படியாக இந்த ஆண்டில் நீங்கள் கவனத்துடனும் நல்ல முறையிலும் நடந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய உழைப்பிற்கு பலன் தரக்கூடிய நல்ல ஆண்டாக அமையும். இந்த ஆண்டு உங்களுக்கு சுப்பிரமணிய சுவாமியுடைய வழிபாடு கை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் ஆண்டாக அமையும். அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் இருக்க போகின்றீர்கள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே குருவுடைய சஞ்சாரம் உண்டு. ரிஷபராசியை பொறுத்தவரையில் குரு பகவான் பகை கிரகமாக இருந்தாலும், அஷ்டம பாதகஸ்தான அதிபதியாக இருந்தாலும் கூட, பொதுவாக குரு இருக்கக்கூடிய இடம் அல்லது குரு பெறக்கூடிய நிலை, நட்பு, பகை, சமம் என்ற அனைத்தையும் தாண்டி குருவுடைய பார்வைக்கு மகத்துவம் உண்டு. அந்த அடிப்படையிலே 5ஆம் இடத்திலே குரு இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். இது மிகச்சிறந்த உன்னதமான அமைப்பு. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் வரவேண்டியிருந்தால் இப்போது வந்து சேரும். சந்தான பாக்கிய தடை இருப்பவர்களுக்கு அந்த தடை விலகி நற்புத்திர பேறு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இது அமையும். பிறகு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மஸ்தானத்திற்கு அதிபதி, முழுமையான யோகத்தை தரக்கூடிய கிரகம். அவர் 7ஆம் இடத்திலே இருக்கின்றார், இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். எப்படி குருவுக்கு அவருடைய பார்வை விசேஷமாக இருக்கும் என்ற விதிவிலக்கு கிடைத்ததோ அதே போன்று சனி பகவானுக்கும். பொதுவாக சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கும்போது கண்டக சனி என்று கூறுவோம். அவர் பார்க்கும்போது சனியுடைய பார்வை படுகின்றது, அந்த ஸ்தானத்திற்கு பலம் குறைகின்றது என்று கூறுவோம். ஆனால் ரிஷபராசியாக உங்களுக்கு சனி பகவான் தர்ம கர்மஸ்தான அதிபதியாக இருப்பதனால் அவர் பார்ப்பதும் கூட உங்களுக்கு நன்மையை தரும். 7ஆம் இடத்திலே அவர் இருப்பதும் கூட கேந்திர ஸ்தானத்திலே இயற்கை அசுப கிரகம் இருக்கின்றது என்ற அடிப்படையிலேயே நன்மையை செய்யும். நீங்கள் செய்ய வேண்டியது நல்லவர்களுடைய சகவாசத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் தீய பழக்கமுள்ள தீயவர்களுடைய சகவாசத்தை வைத்துக்கொள்ள கூடாது. ராகு கேத்துக்கள் இப்போது 4-10ஆம் இடங்களில் இருக்கின்றார். கல்வியிலே முன்னேற்றம் இருக்கும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல வேண்டும், உங்களுடைய வசதிக்கு மீறி அதிகமாக படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கூட அது இப்போது நிறைவேறும். 10ஆம் இடத்திலே கேதுவுடைய சஞ்சாரம், அது உங்களுக்கு உங்களுடைய வேலையிலே நல்ல பெயரை பெற்று கொடுக்கும். வேலையிலே நீங்கள் கவனமாக இருக்கும்போது, சிரத்தையாக இருக்கும்போது, அனைத்தையும் சிறப்பாக செய்யும்போது நல்ல விஷயம் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். அப்படியாக இந்த ஆண்டு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமான ஆண்டாக அமையும். இந்த ஆண்டு லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு கை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய ஆண்டாக அமையும். பிறரை நம்புவதை தவிர்த்தால் போதுமானது. சுகங்களை குறைத்து கொண்டால் போதுமானது. கடுமையான உழைப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, நீங்கள் படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் படிப்பில் மட்டுமே கவனம். உங்களுடைய வேலையில் எப்படியாவது வேலையை திறம்பட செய்ய வேண்டும். துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். தொழிலே நல்ல வழியில் சென்று முதலிடம் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றியை தரும் ஆண்டாக அமையும். 4ஆம் இடத்திலே குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. சுகஸ்தானத்திலே குரு இருக்கின்றார். கேந்திரத்திலே இயற்கை சுபகிரகம் இருக்கின்றது. எனவே உங்களுடைய தேவைகளை நீங்களாகவே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுடைய பணிக்கு பிறரை தூண்டக்கூடாது. அதே போன்று உங்களுடைய சுகபோகங்களை, ஆடம்பரத்தை, வசதிகளை குறைத்து கொள்ள வேண்டும். எளிமையான மனிதராக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருக்கும்போது நல்ல பலன்கள் உங்களை வந்து சேரும். 6ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்றார். சனி பகவானுடைய சஞ்சாரத்திலே 3, 6, 11ஆம் இடங்களே மிகச்சிறந்த பலனை கொடுப்பதாக அமைகின்றது. அப்படியாக உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி கிரகம், ராசிக்கு பாக்யஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடியவர் 6ஆம் இடத்திலே இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருவார். தீராத வியாதிகளும் கூட இப்போது தீரும். நல்ல ஆரோக்கியம் இருக்கும். உங்களுக்கு தடையாக இருந்தவர்கள், எதிரிகளாக இருந்தவர்கள் இப்போது உங்களுடைய வழியை விட்டு விலகி நிற்பதாக இருக்கும். அவர்கள் உங்களிடத்திலே கை கட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். அதற்கு நீங்கள் உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டியது, தைரியத்துடன் இருக்க வேண்டியது, மனோதிடத்துடன் இருக்க வேண்டியது, நல்ல வழியில் செல்ல வேண்டியது அவசியம். ராகு கேத்துக்கள் இப்போது 3, 9ஆம் இடங்களே இருக்கின்றார்கள். 2, 8ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறார்கள். அப்படி ஆகும்போது குரு பகவான்
தன்னுடைய 4ஆம் இட சஞ்சாரத்தை விடுத்து 5ஆம் இடத்திற்கு வந்து ராசியை பார்ப்பார். அதனால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். அப்படியாக உங்களுடைய கல்வியில், உங்களுடைய உத்தியோகத்தில், தொழிலில் முழு கவனத்துடனும் நேர்மையான வழியிலும் நீங்கள் செல்லும்போது உங்களுக்கு இந்த ஆண்டு சொந்த காலில் நிற்கக்கூடிய, பிறரிடத்திலே உங்களுடைய திறமையை காட்டுகின்ற, அங்கீகாரம் பெறக்கூடிய நல்ல ஆண்டாக அமையும். இந்த ஆண்டு திருப்பதி வெங்கடேச பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு கை கொடுப்பதாக அமையும். கடகராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு நற்பெயரை பெற்றுத்தரும் ஆண்டாக அமையும். ராசிக்கு 3ஆம் இடத்திலே குருவுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. செப்டம்பர் மாதத்திலே குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பிரவேசம் ஆகின்றார். உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என சொல்லப்படக்கூடிய குரு பகவானுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு மத்தியமமாகவே அமைகின்றது. எனவே நீங்கள் ஒரு காரியத்தை எடுக்கும்போது இது சரியானதா, இதை சிறப்பாக செய்ய முடியுமா, நமக்கு வருமா என்று தேர்ந்தெடுப்பதில் கவனம் அதிகமாக வைக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு தெரிந்ததை, உங்களால் முடிந்ததை அல்லது தெரிந்து கொள்ள முடியும், முடித்துவிட முடியும் என்ற நம்பிக்கை இருப்பது மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும். சக்திக்கு மீறிய காரியங்களை தள்ளி வைப்பது, முடியாது என்று சொல்லிவிடுவது உத்தமம். சனி பகவான் இப்போது ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். டிசம்பர் மாதத்தில் 19ஆம் தேதி மார்கழி 4 தான் 6ஆம் இடத்திற்கு பிரவேசம் ஆகின்றார். எனவே 5ஆம் இடத்தில் சனி கிரகம் இருப்பதனால் உங்களுடைய நற்பெயர், புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதற்காக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரியான முறையில், அதாவது ஒருவருடைய நடத்தை, ஒருவருடைய செயல், ஒருவருடைய பேச்சு, இதை வைத்துத்தான் அவருக்கு நற்பெயர் கிடைக்கும். 5ஆம் இடத்திலே சனி கிரகம் இருக்கும்போது எளிதாக அதிர்ஷ்டம் துணை இருக்காது. அதிர்ஷ்டம் இல்லாத ஒருவர் கடுமையாக உழைக்கக்கூடியவராக இருப்பார். அப்படியாக அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், ஆற்றலை கொண்டு கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும்போது, சனி பகவான் 5ஆம் இடத்திலே இருக்கும்பொழுது அதற்கு தகுந்த நல்ல பெயர், புகழ் உங்களை வந்து சேரும். ராகு கேத்துக்கள் இப்போது 2ஆம் இடம் 8ஆம் இடத்திலே இருக்கின்றார்கள். அவர்களுடைய பெயர்ச்சி ஜூலை மாதத்தில் நடக்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் பெயர்ச்சி ஆவார்கள். அப்படி ஆகும்போதும் 2, 8 இருக்கும்போதும் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பிறரிடத்திலே நல்ல அணுகுமுறை இருக்க வேண்டும். குடும்ப நபர்களிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குறிப்பாக திருமணமானவர்கள், தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அப்படியே குடும்ப சூழ்நிலையில் புரிந்து நடந்து கொள்வது, தொடங்கும் காரியங்களை அது சரியாக வருமா என்று அதனுடைய பின்விளைவை தெரிந்து கொண்டு அது பலனளிப்பதை புரிந்து கொண்டு நடப்பது, கடுமையாக உழைப்பது போன்ற விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இந்த ஆண்டு நல்ல அனுபவத்தை தரக்கூடியதாகவும், உங்களுடைய சொந்த காலிலே நீங்கள் நிற்கக்கூடியதாகவும், பிறரிடத்திலே நல்ல பெயரை உங்களுக்கு பெற்று தருவதாகவும் அமையும். இவ்வாண்டு சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களே, இந்த ஆண்டு போராடி வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையும். ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி கிரகம் இருக்கின்றது. அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி இருக்கும்போது மிக கடினமாக உழைக்க வேண்டியது அவசியம். நல்ல எண்ணம், நல்ல செயல் இருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. 4ஆம் இடம் ஒருவருடைய சுபாவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த இடத்திலே சனி கிரகம் இருக்கின்றபடியினால் நீங்கள் நல்ல ஒரு செயல்களை புரிந்து, நல்ல எண்ணங்களை மனதிலே கொண்டு, நல்ல சுபாவத்தை வெளிப்படுத்தும் பொழுது, பிறரிடத்திலே நல்ல அணுகுமுறையை நீங்கள் கை கொள்ளும் பொழுது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றார். தனஸ்தானத்திலே தனகாரகன் குரு இருக்கின்றார். அர்த்தாஷ்டம சனி இருந்த போதும் கூட உங்களுக்கு இது நல்ல பண வரவை கொடுக்கும். குடும்ப நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியிலே ராகு, 7ஆம் இடத்திலே கேது. ராகு கேத்துடைய பயிற்சிக்கு பிறகு 12ஆம் இடத்திலே ராகு, 6ஆம் இடத்திலே கேது. இந்த ராகு கேத்துவுடைய சாதகமற்ற சஞ்சார நிலையம் கூட சமாளிக்கக்கூடிய சக்தியை 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அருள்வார். அதனால் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பிறருடைய துணை கிடைக்க வேண்டியது அவசியம். கிடைக்கும்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். குடும்பஸ்தானத்திலே குரு இருக்கின்றபடியினால் குடும்ப நபர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். குடும்ப நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இந்த ஆண்டில் நீங்கள் கல்வியில் மிகச்சிறந்து விளங்குவதற்கும், உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வை பெறுவதற்கும், தொழிலே முதலிடத்தை பிடிப்பதற்கும் செய்ய வேண்டிய வழிபாடு குரு வழிபாடு. குரு மட்டுமே இப்போது உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். அவருடைய பெயர்ச்சி 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு செப்டம்பர் மாதத்திலே வருகின்றது. அந்த செப்டம்பர் மாதம் வரை குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்கும். அதன் பிறகு குரு வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய அனுகிரகத்தினால் அர்த்தாஷ்டம சனி, ஜென்மராகு, 7இல் உள்ள கேது இவர்களுடைய அனுகூலத்தை நீங்கள் பெரும்படியான சூழ்நிலையை குரு பகவானுடைய வழிபாடு ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னியா ராசி அன்பர்களே,
ஆசைகள் நிறைவேறும் ஆண்டாக இவ்வாண்டு அமையும். ராசியிலே குரு பகவான் இருக்கின்றார். ஜென்மகுரு. ஜென்மகுரு என்று சொல்லும் பொழுது அது சாதகமற்ற பலனாக கருதப்படும். ஆனால் குருவுடைய பார்வைக்கு விசேஷமான பலன்கள் உண்டு என்ற அடிப்படையிலே குரு பகவான் ராசியிலே இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடங்களை பார்க்கின்றார். எப்படிப்பட்ட கிரக சூழ்நிலைகள், எவ்வளவு சாதகமற்ற கிரக நிலைகள் ஒருவருக்கு இருந்தாலும் கூட அவருடைய 5, 9ஆம் இடங்களுக்கு சுப கிரகத்தினுடைய பார்வை இருக்கும் பொழுது அனைத்தையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நபராக அவர் இருப்பார். அந்த அளவிற்கு அந்த குரு பார்வை அவருக்கு நன்மையை செய்யும். அப்படியாக ஜென்மகுரு இருந்தாலும் கூட அவருடைய பார்வை நன்மை செய்கின்றது. அதனால் நீங்கள் சரியாக, முறையாக, கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். குறிப்பாக பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது, பெரியோர் சொல்படி கேட்டு நடப்பது, ஆசிரியர், குரு இவர்களை தெய்வமாக நினைப்பது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆண்டு நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்துமே உங்களை சேரும். 3ஆம் இடத்திலே சனி கிரகம் இருக்கின்றது. 3ஆம் இடத்திலே சனி இருக்கும் பொழுது செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுக்கு அனைத்து காரியங்களுக்கும் பிறருடைய சாதகமான சூழ்நிலை, பிறர் உங்களுக்கு ஒத்துழைப்பது, பிறர் உங்களுக்கு எப்போதும் அனுசரணையாக நடந்து கொள்வது என்ற விஷயங்களை பெற்றுத்தரும். 3ஆம் இடத்திலே சனி கிரகம் இருக்கும்போது பயம் இருக்காது, நல்ல தைரியம் இருக்கும், முயற்சி இன்மை இருக்காது, தன்னம்பிக்கை இருக்கும். அப்படியாக சனி கிரகம் மிகச்சிறந்த இடத்திலே இந்த ஆண்டு முழுக்க சஞ்சாரம் செய்வதனால் நீங்கள் தொட்டது அனைத்துமே துலங்கக்கூடியதாக இவ்வாண்டு அமையும். ராகு பகவான் 12ஆம் இடத்திலே, கேது 6ஆம் இடத்திலே இப்பொழுது சஞ்சாரம் செய்கின்றது. ஜூலை மாதத்திலே 11லே ராகுவும் 5லே கேதுவும் வரப்போகின்றது. இதுவும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்திலே கேது வரக்கூடிய சமயத்திலே ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகும் அல்லது அதிகமாக்கி கொள்ள வேண்டும். அப்படி செய்யும்போது இந்த ஆண்டு உங்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய ஆண்டாக அமையும். ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்க வேண்டும். ஆண்டு முழுக்க ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவது வெற்றியை பெற்று தருவதாக அமையும். துளாராசி அன்பர்களே, இவ்வாண்டு தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும் ஆண்டாக அமையும். ராசிக்கு 12ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றார். 12லே விரய குரு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடந்தேறும். இதனால் வரை துளாராசி அன்பர்களுக்கு திருமண தடை இருந்தாலோ அல்லது புத்திர பேறு இல்லாமல் இருந்தாலோ இவ்வாண்டில் அது உங்களுக்கு கிடைக்கும். அதுபோன்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய திருமண விஷயம் அல்லது வீடு கட்டுவது போன்ற அனைத்து சுபகாரியங்களும் ஏற்கனவே நீங்கள் முயற்சித்து அது கை கொடுக்காமல் இருந்தாலும் கூட இவ்வாண்டு கை கொடுப்பதாக அமையும். செப்டம்பர் மாதத்திலே ராசிக்குள்ளே குரு பகவான் வருகின்றார். அப்பொழுது ஜென்ம குருவுடைய காலம் உங்களுக்கு தொடங்கும். அந்த சமயத்திலே உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்குள்ளே அமர்வதனால் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனை ஏதும் இல்லாமல் இருக்கும். 2ஆம் இடத்திலே சனி கிரகம் இருக்கின்றது. குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கக்கூடிய ஒரு நிலை, 7.5 சனி இருக்கக்கூடிய நிலை சாதகமான பலன் என்று கூற முடியாது. அதே சமயத்தில் குடும்ப நபர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை இப்போது செய்து கொடுப்பீர்கள். பேச்சு விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருந்தால் போதுமானது. தேவையற்று பேசாமல் இருப்பது, நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுவது, பிறருக்கு அனுசரணையாக நடந்து கொள்வது, உங்களுடைய பேச்சின் மூலமாக பயனுள்ளதாக அந்த பேச்சு அமையும்படி நீங்கள் பேசுவது, பேச்சின் மூலமாக பிறர் நன்மை அடைவது. அப்படி பேசும்போது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பிரச்சனையை தரமாட்டார். இந்த ஆண்டு ஏறக்குறைய இந்த ஆண்டு முடிவு வரை டிசம்பர் 19 வரை 2ஆம் இடத்திலே சனி கிரகம் இருக்கின்றது. 7.5 சனியுடைய முடிவு காலமாக இது இருக்கின்றது. எனவே 7.5 சனி போகும்போது நன்மையை செய்துவிட்டு போகும். அதிலும் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு மிகச்சிறந்த நன்மையை செய்து கொடுக்கும். 11ஆம் இடத்திலே ராகு, 5ஆம் இடத்திலே கேது. இவர்கள் ஜூலை மாதத்தில் வரை இவ்விடத்தில் இருக்கின்றனர். அதன் பிறகு 10, 4ஆம் இடத்திலே ராகு கேத்துவுடைய சஞ்சாரம் இருக்கும். இந்த ராகு கேத்துவுடைய சஞ்சாரம் உங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்களை, வீடு கட்டுவது, வெளிநாடு செல்வது, உயர்கல்வியில் சாதிப்பது, பிடித்த உத்தியோகத்தில் சேர்வது போன்ற நல்ல விஷயங்களை பெற்றுத்தருவதாக அமையும். மொத்தத்தில் இந்த ஆண்டு நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்து நல்ல விஷயங்களும் அதற்குரிய தடைகள் விலகி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமையும். இவ்வாண்டு மகாலட்சுமியுடைய வழிபாடு கை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக, உங்களிடத்திலே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டாக, நல்ல அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் ஆண்டாக அமையும். ராசியிலே சனி கிரகம் இருக்கின்றது. ஜென்ம சனி. இந்த ஆண்டு முழுக்க டிசம்பர் 19ஆம் தேதி இந்த சனி கிரகம் ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும். அதுவரை ஜென்ம சனி இருக்கின்றது. எனவே கடுமையான உழைப்பு, சற்றும் சோம்பல் இல்லாத ஒரு தன்மை,
எதிலும் கவனக்குறைவு, அலட்சியம் போன்ற விஷயங்கள் இல்லாமை, இப்படி இருக்கும்பொழுது நன்மை அடையக்கூடியதாக ஜென்ம சனி உங்களுக்கு பலனை தரும். அதற்கு மாறாக நீங்கள் சுகபோகங்களுக்கு ஆசைப்படுவது, அதிகமாக நீங்கள் கவலைப்படுவது, உங்களை பற்றிய தன்னம்பிக்கையை குறைத்து கொள்வது, மனோதிடம் இல்லாமல் இருப்பது, தாழ்வு மனப்பான்மை போன்ற விஷயங்கள் உங்களை பலகீனமாக்கிவிடும். அதனால் உங்களை உயர்வாக எண்ணிக்கொள்வது, கடுமையாக உழைக்க முடியும், நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கை போன்ற விஷயங்களை வளர்த்து கொள்வது நன்மை தரும். ராகு கேத்துக்கள் 10ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் இருக்கின்றார்கள். ஜூலை மாதத்திலே 9ஆம் இடத்திற்கு ராகுவும் 3ஆம் இடத்திற்கு கேதுவும் பெயர்ச்சியாகும். இப்படியாக இந்த ராகு கேத்துக்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு கல்வியிலே மிகச்சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்திலே நீங்கள் முதல் நபராக இருப்பீர்கள், முதலிடத்தை பிடிப்பீர்கள். உயர் அதிகாரிகளிடத்திலே நன்மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்று பார்க்கும்பொழுது ஜென்ம சனி இருக்கின்றது. எனவே எளிதாக எந்த விஷயமும் கைகூடாது. கடினமாக உழைப்பீர்கள், நிறைய கற்றுக்கொள்வீர்கள். 10லே ராகு இருக்கின்றது, வேலையிலே முழு கவனத்தோடு இருப்பீர்கள். 4ஆம் இடத்திலே கேது இருக்கின்றது, அதிகமாக கற்றுக்கொள்வீர்கள், உங்களுடைய அனுபவத்தின்படி நடப்பீர்கள். எனவே வேலையிலும் கல்வியிலும் உயர்வு கிடைக்கும். 11ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு. ஜென்ம சனி இருக்கும் பொழுது 10-4 ராகு கேத்துக்கள் இருக்கும் பொழுது அனைத்து சாதகமற்ற சூழ்நிலையும் கூட நீங்கள் வென்று நல்ல மனோதிடத்தோடு இருந்து ஒரு வைராகியம், லட்சியம், கொள்கை என்ற உயர்ந்த மனப்பான்மைகளை கொண்டு பெரியவர்களுடைய துணையுடன் நடந்து கொள்வதற்கு இந்த 11ஆம் இடத்துடைய குரு உங்களுக்கு உதவி செய்யும். 11ஆம் இடத்திலே குரு இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு கட்டாயம் பலன் கிடைக்கும். பெரியவர்களுடைய துணை, ஆதரவு, வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வாண்டு பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றி தரும். தனுர் ராசி அன்பர்களே, மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக 2017ஆம் ஆண்டு அமையும். 12ஆம் இடத்திலே சனி கிரகம் இப்போது இருக்கின்றது. இந்த ஆண்டு முழுக்க இருக்க போகின்றது. 7 சனியுடைய தொடக்க காலம் இது. எனவே இது நாள் வரை நீங்கள் பிறருக்கு வழிகாட்டக்கூடியது, பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது, நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது, உலக ஞானம், ஆன்மீகம் என்ற விஷயத்திலே இருந்திருப்பீர்கள். இப்போது 7 சனி உங்களுக்கு தொடங்கி 12ஆம் இடத்திலே அவருடைய சஞ்சாரம் இருக்கக்கூடிய அமைப்பினால் உங்களை பற்றி சிந்திப்பீர்கள். உங்களுக்கென்று ஒரு இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், எதிர்கால தேவைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும், இன்னென்ன பொறுப்புகள் இருக்கின்றது, இன்னென்ன கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இவ்வாண்டு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம் உங்களுக்கு பலனை தரும். 10ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றார். ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்திலே இருக்கும்போது வேலையில் இன்னும் கூடுதல் சிரத்தையாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். எளிதாக வேலை செய்து நல்ல பெயரையும் நல்ல பலனையும் பெற்றுக்கொண்டு இருந்திருப்பீர்கள். இப்போது 10ஆம் இடத்திலே குரு பகவான் வரும்பொழுது நீங்கள் தெரிந்து கொண்டது மிக குறைவு, இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அதிகம் என்ற விஷயத்தை உணர்ந்து கொள்வீர்கள். அதற்காக எப்பொழுதும் உங்களுடைய தொழிலை, உங்களுடைய வேலையை பற்றியே நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். செப்டம்பர் மாதத்திலே குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார். அது உங்களுக்கு மிகச்சிறந்த அனைத்திலும் லாபத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய, இது நாள் வரையிலே நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு உண்டான பெரிய பலன்களை தருவதாக அமையும். 9ஆம் இடத்திலே ராகுவும் 3ஆம் இடத்திலே கேதுவும் இருக்கின்றார்கள். பெரியோருடைய ஒரு வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஜூலை மாதத்திலே நடக்கும் ராகு கேது பயிற்சி 2-8ஆம் இடங்களிலே கேது ராகுக்கள் வந்து சேரும். அப்படி இருக்கும்போது குடும்பத்திலே இன்னும் கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கும். குடும்ப நபர்களுக்காக உங்களுடைய தேவைகளை குறைத்து கொள்ள வேண்டியது இருக்கும். அளவான பேச்சு, பின் விளைவை தெரிந்து கொண்ட செயல், இவை முக்கியமானதாக இருக்கும். அப்படியாக இவ்வாண்டு உங்களுக்கு மாற்றத்தை தருவதாக அமையும். நல்ல மாற்றங்களாக அந்த மாற்றங்கள் அமைவதற்கு குரு பகவானுடைய வழிபாடு, சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களே, இவ்வாண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டாக அமையும். ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேதுவும் 8ஆம் இடத்திலே ராகுவும் இருக்கின்றார்கள். ஜூலை மாதத்திலே ராகு கேதுக்கள் பயிற்சியாகி ராசிக்குள்ளே கேதுவும் 7ஆம் இடத்திலே ராகுவும் வருவார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுவுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஆனாலும் இது உங்களுக்கு யோகமான ஆண்டாக அமையும். எப்படி என்று பார்க்கும் பொழுது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே இவ்வாண்டு முழுக்க சஞ்சாரம் செய்கின்றார். பொதுவாக 12 ராசிகளில் எந்த ராசியாக இருந்தாலும் சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வரும்பொழுது மிகச்சிறந்த பலன்களை கொடுப்பார்.
அவருடைய வீடாகவே உங்களுடைய ராசி அமைகின்றது. அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவே சனி கிரகம் இருக்கின்றார். அப்படிப்பட்ட சனீஸ்வரன் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி வைப்பார். அதனால் யோகமான ஆண்டாக அமையும். 2-8 ராகு கேத்துக்கள் இருந்தாலும் ராசி 7ஆம் இடத்திலே அவர்கள் வந்தாலும் கூட அதை எப்படி சமாளிப்பது என்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய உள்ளுணர்வு சிறப்பாக இருக்கும், அல்லது உங்களுடைய அனுபவத்தை கொண்டு நடந்து கொள்வீர்கள், அல்லது ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே பெரியவர்கள் மூலமாக அறிவுறுத்தப்படுவீர்கள். அதற்கு காரணமாக குரு பகவானுடைய சஞ்சாரமும் அவருடைய பார்வையும் அமையும். இப்பொழுது 9ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றார். அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கின்றது. மேலும் 9ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பது சிறப்பான நிலைமை. எனவே குருவுடைய பார்வை அவருடைய சஞ்சார நிலை உங்களுக்கு நல்ல யோகத்தை பெற்றுத்தரும். குருவுடைய பயிற்சி செப்டம்பர் மாதத்தில் நடக்கின்றது. 10ஆம் இடத்திற்கே அவர் வருகின்றார். எனவே உயர்ந்த பதவிகள், கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அனைத்தையும் சரியாக நிர்வாகம் செய்வீர்கள். அனைத்து கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சரியாக சமாளிப்பீர்கள். அப்படி சமாளித்து உங்களுக்கு தேவையான உங்களுடைய நீண்ட நாள் ஆசையான உயர்ந்த லட்சியம் போன்ற அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இந்த 2017ஆம் ஆண்டு அமையும். இவ்வாண்டு முழுக்க மகா கணபதியுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றி தருவதாக அமையும். கும்பராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும் ஆண்டாக, கற்றுக்கொள்வதாக, தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் பிறக்கும் ஆண்டாக அமையும். ராசிக்குள்ளே கேது, 7ஆம் இடத்திலே ராகு இப்பொழுது சஞ்சாரம் செய்கின்றார்கள். ஜூலை மாதத்திலே ராகு கேத்துக்கள் பயிற்சியாகி 12ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் இடம் பெயருவார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நீங்கள் அதிகம் பிறரை விட, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அனைவரையும் விட ஒரு படி அதிகமாக ஞானம் இருக்கக்கூடிய மனிதராக உங்களை தயார்படுத்தி கொள்வது சிறப்பு. அப்படி செய்யும் பொழுது ராசியிலே கேது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அனைத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும். 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்றார். ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கேந்திர பலம் பெற்று இருக்கின்றார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று இயற்கையான ஒரு அசுப கிரகம் கேந்திரஸ்தானத்திலே இருக்கின்றது. அதுவும் உங்களுக்கு நன்மையை தரும். அதனால் உங்களுடைய வேலை அதிகமாகும். முன்பு இருந்ததை விட அதிகமாக உழைக்க வேண்டி, அதிக நேரம் செலவு செய்ய வேண்டியதாக உங்களுடைய வேலை உங்களுக்கு அமையும். சுய தொழில் செய்பவர்களுக்கு 10ஆம் இடத்திலே சனி இருக்கின்றபடியால் அதிகமான காலம் உங்களுடைய ஒப்பந்தங்கள் இப்போது நீட்டிக்கப்படும். குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். அஷ்டமஸ்தானத்திலே இப்போது இருப்பது. அவருடைய பயிற்சியாகக்கூடிய செப்டம்பர் மாதத்திலே 9ஆம் இடத்திற்கு குரு பயிற்சியாகி ராசியை பார்க்க போகின்றார். இந்த ஆண்டுடைய 3/4 பாகம் செப்டம்பர் மாதம், அடுத்து 4 மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டின் கடைசி 4 மாதங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த சாதகமாக இருக்கக்கூடிய காலமாக அமையும். அதுவரைக்கும் பிறரை விட அதிகம் தெரிந்து கொண்டவராக, பிறரை விட அதிகம் உழைப்பவராக, எளிமையான மனிதராக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருக்கும்பொழுது ராகு கேத்துடைய சஞ்சாரம், சனி கிரகம் இப்போது இருக்கக்கூடிய நிலை அனைத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும். அதனால் எளிமையும் நல்ல ஞானமும் பெற இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் சரஸ்வதி தேவியும் ஆஞ்சநேய சுவாமியையும் பிரார்த்தனை செய்யும் பொழுது மிகச்சிறந்த உயர் தரும் ஆண்டாக அமையும். மீனராசி அன்பர்களே, திருப்பம் தரும் ஆண்டாக இவ்வாண்டு உங்களுக்கு அமையும். ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். மிகச்சிறந்த விசேஷமான அமைப்பு இது. பொதுவாக குரு பகவான் எந்த ராசியை, எந்த வீட்டை பார்த்தாலும் கூட அந்த வீடு, அந்த ராசி மிகச்சிறந்த பலன்களை பெறுவதாக அமையும். இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்ப்பது மிகச்சிறப்பு. 12ஆம் இடத்திலே கேதுவும் 6ஆம் இடத்திலே ராகுவும் இருக்கின்றார்கள். இவர்களுடைய பயிற்சி ஜூலை மாதம் நடக்கும். அப்படி பயிற்சி ஆகும்போது 5ஆம் இடத்திலே ராகுவும் 11ஆம் இடத்திலே கேதுவும் வருவார்கள். ஏறக்குறைய கடந்த 4 ஆண்டுகளாக ராகு கேத்துக்கள் 2 8ஆம் இடத்திலே இருந்தது. பிறகு ராசி 7ஆம் இடத்திலே இருந்தது. 12 6ஆம் இடத்திலே இருந்தது. இவை அனைத்துமே உங்களுக்கு நிறைய படிப்பினையை கற்றுக் கொடுத்து இருக்கும். எது தவறு, எது சரி, யார் நல்லவர், யார் கெட்டவர், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதை விட்டு விலக வேண்டும் போன்ற அனைத்து விஷயங்களையும் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அதனால் உங்களுடைய கஷ்டமான பாதை, உங்களுடைய சவாலான இலக்கு போன்ற அனைத்து விஷயங்களிலும் வென்று நல்ல திருப்பம் ஏற்படக்கூடியதாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அமையும்.
சனி பகவான் இப்போது ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதிர்ஷ்டம் சற்று குறைவாக இருக்கக்கூடிய அமைப்பாக இது கருதப்படும். எனவே உங்களுடைய தந்தையுடைய சொல்படி கேட்டு நடப்பது, நல்ல ஆன்மீக ஈடுபாட்டை ஏற்படுத்தி கொள்வது, பெரியவர்கள் சொன்ன வழியிலே நடப்பது, பெரியவர்களை மதிப்பது, உயர்ந்தவர்களிடத்திலே ஆசை பெறுவது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருவார். இதனால் வரையில் உங்களுக்கு இருந்த நிலைமை இப்பொழுது குரு ராசியை பார்ப்பதனால் மிகச்சிறந்த அளவிற்கு வளரும். குரு பகவான் செப்டம்பர் மாதத்திலே 8ஆம் இடத்திற்கு வரும்பொழுது அஷ்டம குருவுடைய நிலையை சமாளிக்க 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு அருள் புரிவார். எனவே இந்த ஆண்டு நீங்கள் சித்தர்களுடைய வழிபாடு, மலை கோவில் போன்ற விஷயங்களை தொடர்ந்து செய்யும் பொழுது மிகச்சிறந்த திருப்பத்தை ஏற்படுத்துவதாக உங்களுக்கு அமையும். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.